ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பிளேஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு, அதுவும் காரப்பொடி மீன் குழம்பு பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். காரப்பொடி மீன் இது 1/2 கிலோ வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. 2 தக்காளி எடுத்துக்கோங்க. அடுத்தது பூண்டு, மிளகு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். புளி நம்ம 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும். நல்லா புளி ஊறினா தான் நல்லா கரைச்சி எடுக்க முடியும். அதனால் 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி நம்ம புளியை ஊற வச்சுக்கலாம். அடுத்தது நான் 20-25 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை அம்மியில் இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். ரொம்ப மைய அரைக்க தேவையில்லை, இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. அடுத்தது மிளகையும் பூண்டையும் நம்ம சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். அம்மி இருந்தால் கூட அதில் நீங்கள் அரைச்சிக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி உங்கள் வீட்டில் மண்சட்டி இருந்தால் அதில் குழம்பு வச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. ஃபஸ்ட்டு நல்லா சட்டி காஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றிட்டு, நான் முதல்ல மீன் குழம்பு தாளிக்கலை, கடைசியாக தான் தாளிக்க போகிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கின அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்தது நம்ம நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப மையெல்லாம் பேஸ்ட் மாதிரிலாம் அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்கணும். நல்லா 2 தக்காளி வெங்காயம் 2த்தையும் நல்லா வதக்கிட்ட பிறகு மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா கடையில் கூட வாங்கிக்கலாம். தனி மிளகாய்த்தூளும் தனியாத்தூளும் தனித்தனியாக சேர்க்குறத விட குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணீரை இதில் சேர்த்துக்கலாம். நல்ல தண்ணியை கரைச்சி நம்ம மீன் குழம்பு வைக்கும்போது நல்லா கொதி திக்கான பிறகு தான் மீனை போடணும். குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச மிளகு பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம். மிளகு பூண்டு பச்சை வாசனை போகிற வரல நல்லா கொதிக்க விடுங்க. இந்த குழம்பு ரெடி ஆகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். அடுத்தது நம்ம க்ளீன் பண்ண வச்ச மீனை போட்டுக்கலாம். மெதுவாக ஒன்று ஒன்றா இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. மொத்தமாக மீனை அப்படியே கொட்டக்கூடாது, ஏன்னா இந்த மீனில் சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மீன் ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போது மீன் போட்ட பிறகு சட்டியை இந்த மாதிரி பிடிச்சி சுழட்டி விடணும். கரண்டி போட்டு நம்ம கலந்து விடக்கூடாது, ஏன்னா மீன் துண்டுகள் நமக்கு உடஞ்சிரும். குழம்பு இப்போது ரெடி ஆயிடுச்சு. மீன் நல்லா வெந்திருக்கு. இப்போ சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு தேவையான கடுகு வடவம் போட்டு தாளிச்சிக்கலாம். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். அடுத்தது வடகம் போட்டுக்கலாம். வடகம் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு அதில் வைக்கும் போது. அடுத்தது கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம தாளித்த இந்த வடகத்தை மீன் குழம்புல போட்டுட்டு கலந்து விடுங்க. இப்போ சுவையான காரப்பொடி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம்.